ஏய், நீ என்னடி அவரை பார்த்து சிரிக்கிற? நான் ஏதோ தப்பா பேசின மாதிரி. நான் சும்மா பார்த்தேன்க்கா. என் புருஷனை நான் பார்க்க கூடாதா? அத்தை எங்கம்மா? வெளிய இருக்காங்க மாமா. அத்தை அத்தை, என்னப்பா நான் எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லணும். என்னடா சொல்ல போற? ஒட்டியான வாங்குற மாதிரி ஏதாவது காரா வீடா வாங்கி வச்சிருக்கியா? அதெல்லாம் வாங்கணும்னா பணம் வேணும்ல. 2-3 மாசம் ஈஸியா சொல்றீங்க. ஏய் குமரா, எப்படி அவ்வளவு நாள் உன்னை தனியா அங்க அனுப்புறது? தனியாலாம் போலாமாச்சு, குரூப்பா தான் போறோம். எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அவ்வளவு தூரம் போகணுமா தம்பி? போனோம் அத்தை. நீங்க இத பத்தி பேச கூப்பிட்ட மாதிரி இல்லையே, முடிவு பண்ணிட்டு கூப்பிட்ட மாதிரி இல்ல இருக்கு. ஆமா கங்கா. நாளைக்கே வா. நீ எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம்டா. அம்மாச்சி, யாரும் என்ன தடுக்காதீங்க. இது நல்ல வேலை. போனா பணம் வரும். குழந்தை பிறக்கும் போது பணம் கையில இருந்தா நல்லதுதானே அம்மாச்சி? அதுக்குன்னு அவ்வளவு தூரம் எப்படி தம்பி? இங்க கடையை யார் பாப்பாங்களா? நானா? ஏன் தலையில கட்டிட்டு போயிருவீங்களே? அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஓ, அப்படின்னா இது எப்பவோ எடுத்த முடிவு, அப்படித்தானே? என்கிட்ட கூட இப்பதான் சொல்றீங்க. குமரா, நீ போக வேண்டாம்டா, இங்கே இருந்துடுறா. என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லைன்னு. சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்லடா. இப்போ கடைசியா பண்ண ஆர்டர்ல தான் கேட்டாங்க. நானும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்தேன். நானே இப்பதான் முடிவெடுத்தேன். கண்டிப்பா போகணுமானு. போணும் நெவின். நான் இது உங்ககிட்ட சொல்லலன்னு கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்களும் எங்களோட பிசினஸ்ல இப்படி அடிக்கடி ட்ரிப்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் ரொம்ப நார்மல் தான் பிரதர். எல்லா நம்பிக்கை தானே? ஆமா பிரதர், நீங்க சரியா தான் சொல்றீங்க. பிசினஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க இருந்து கொஞ்ச நாள் விலகணும், அதுவும் தான் காரணம். என்னனே நீ வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு இந்த டைம் நீ அவங்க கூட தான் இருக்கணும். விலகிறேன் ஒளிகிறேன்னு பேசிட்டு இருக்க. என்னனே இதெல்லாம்? இல்ல நெவின், நான் இன்னைக்கு கங்கா கூடவே இருந்தாலும் அவ ஒன்னும் சந்தோஷமா இல்லடா. கங்கா கஷ்டப்படுவா, அவ இல்லாம நானும் கஷ்டப்படுவேன். அதுவும் எனக்கு தெரியும். டெலிவரி டைம்ல பணம் இருந்தா நல்லது தானே. உங்களோட மனசு, உங்களோட தேவை, இதெல்லாம் உங்களுக்கு தானே பிரதர் நல்லா தெரியும். எனக்கு நல்லா புரியுது பிரதர். எது நல்லதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதையே செய்யுங்க. சந்தோஷமா செய்யுங்க. வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்துல அதுக்கேத்த மாதிரி நம்மள